ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்தியன். இந்த கேம் பேர் எனக்கு முழுசு தெரியல. வாங்க நம்ம இந்த கேமை விளாடுவோம். சரி, இந்த விளாடுவோன்னு கேமுக்குள்ளே வந்தேன். அண்ணன் தான் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. சரி வாங்க அன்னைக்கு என்னென்னு பார்ப்போம். சரி நம்ம உள்ளே போயாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா பைக் எடுப்போம். சரி பைக் எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பைக் எடுத்தாச்சு. பைக் எடுத்துகிட்டு ஓட்டுவோமா? ஹெல்மெட் போட்டுக்கலாம், அப்போதான் சேஃப்டி. ஹெல்மெட் போட்டு எது வந்தாலும் ஓட்டுங்க. தங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போகலாம். நம்ம ஊர் குமாவட்டி போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏங்க ஏங்க எப்படிங்க எங்கிட்டங்க என்னங்க அம்மாடியா ஆத்தா. இப்போ நம்ம வந்து மியூசிக் வந்துருக்கோம். மியூசிக் வந்துருக்கோம். ஏங்க மியூசிக்கில் வந்தாச்சு. பாம் இருக்குன்னு ஏதோ சொன்னல. நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கன் எடுத்து அப்படியே ஷூட் பண்ணிடுவோம். கன் எடுத்து அப்படியே பட்டுன்னு போடுவோம். சரி யாரும் சொல்ல வேணாம், பாவம் எடுத்துருவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பைக் எடுத்து மறுபடியும் இப்போ நம்ம ஸ்டேடியம் தான் போக போகிறோம். இப்போ வந்து யானை நம்பர் போடுவோம். யானை நம்பர் வந்து ஏதோ சொல்லுவாங்க, யானை நம்பர் வந்து 4-2 தப்பாக சொல்லிட்டேன். 4-5-4-5-0-2 போட்டு ஏதாச்சும் அனிமல் வரலாம். யானை குட்டி யானை வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து யானை எடுத்துகிட்டு ஒரு ரைடு போவோம். இப்போ வந்து இந்த கேமில் வந்து நிறையா இதுவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் ஸ்டேடியமும் இருக்குங்க. ஊருக்குள்ள யானை வந்துருச்சு. எல்லாரும் ஓடுங்கடா. எல்லாரும் ஊருக்குள்ளே யானை வந்துருச்சுன்னு கத்துறாங்க. இப்போ நம்ம வந்து யானை ஒரே இடத்துல நிற்குது தெரியல. அது ஏதாச்சும் ஃப்ளூக்கெலாம் இருக்கும். சரி இப்போ நம்ம வந்து 103 போட்டு பார்ப்போம். 1003 பவுன் போட்டால் கேடிஎம்ன்ற ஒரு பைக் வந்துருக்கு. வாங்க விளாடுவோம். சரி நம்ம இந்த விளாடலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் தாங்க போகிறோம். கிரிக்கெட் ஸ்டேடியம் எங்கே இருக்குன்னா இப்போ நான் உங்களுக்கு மேப்புக்குள்ளே போய் காட்டுறேன். ஒரு வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து மேப்புக்குள்ளே நம்ம போகலாம். இப்போ நம்ம வந்து மேப்புக்குள்ளே போனால் இந்த இடத்துல கிரிக்கெட் ஸ்டேடியம்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துக்குள்ளே போய்க்கலாம். இப்போ நம்ம இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் எடுக்கிற இடத்துக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். நம்ம வந்து தப்பான வழியில் போனதுனால அப்படியே பின்வாங்கி வளைக்க போகிறோம். சரி அப்படியே வளைச்சி ஓட்டலாம்னு நினைக்கிறேன். வளைச்சாச்சு. கம்பியில் போய் முத்தேண்டா வேணாமோங்க. சரி வாங்க இப்போ நம்ம வண்டி ஓட்டிகிட்டு அப்படியே வெளியூர் போகலாம் நினைக்கிறேன். வேணாம். சரி வாங்க நம்ம அப்படியே ஓட்டிகிட்டே போவோம். அந்த பாதை இங்கே செல்லும், எங்கே செல்லும் அப்படின்னு. யார் அந்த குறுக்கு பையன்? ஐயா மன்னிச்சுக்கோங்கய்யா. அப்படியே ஓட்டான் நம்மளால் போய்கிட்டே இருக்காப்புல கிரிக்கெட் ஸ்டேடியம் போகலாம். வாங்க அந்த கிரிக்கெட் என்னடா ஆறு நடிக்கிறவே இந்த ஒப்பந்துறாங்க. சரி வாங்க இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பிரேக்கை போட்டு அப்படியே நிப்பாட்டி மேப்பை அப்படியே நம்ம மேப்பை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படியே வளைச்சி மேப்புக்குள்ளே போவோம். இப்போ மேப்புக்குள்ளே போனால் நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம்னா அந்த இடத்துல தான் இருக்கோம். வாங்க இப்போ நம்ம கிரிக்கெட் ஸ்டேடியமுக்குள்ளே நுழைவோம். சரி கிரிக்கெட் ஸ்டேடியம்கிட்ட வந்தாச்சுங்க. இந்த கிரிக்கெட் ஸ்டேடியமுக்கு வர்றதுக்கு தான் ரொம்ப நேரம் எடுத்தேன். சரி வாங்க கிரிக்கெட் ஸ்டேடியமுக்குள்ளே போகலாம். போடு விஜயா படத்தை வந்து அதே கிரிக்கெட் ஸ்டேடியமு அப்படியே இருக்குது. சரி இன்னோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நிறையா பேர் கிளம்புறாங்க வேறு. அதே மாதிரி பக்கத்தில் ரெண்டு வீடியோ தெரியும். அதை பார்த்துக்கோங்க. பாய்.